வெல்கம் டு ஏஎஸ் ஹோம் கிச்சன். வாங்க, இப்போ நம்ம என்ன சமைக்கிறோன்னு பார்க்கலாங்க. 2 ஆட்டு போட்டி கொண்டு வந்துங்க. போட்டி சால்னாவும் குழம்பும், ஒரு போட்டியை ஃப்ரையும் பண்ண போகிறோங்க. இப்போ பாருங்கள், நல்லா சிறுசாக இது மாதிரி அரிஞ்சிக்கணுங்க. அரிஞ்சு 2 சுடு தண்ணி போட்டு நல்லா கழுவிங்க. அதுக்கு மேலே பச்சை தண்ணி போட்டு நல்லா கழுவிங்க. குக்கர் வச்சிங்க. அடுப்பு பற்ற வச்சு குக்கரில் ஒரு 3 விசிலுக்கு மஞ்சத்தூளும் கொஞ்சம் உப்பும் போட்டும் நல்லா வேக வச்சிடலாங்க. வேக வச்சுட்டுங்க, இந்த பக்கம் இன்னொரு குண்டாவில் ஸ்டவ்வில் ஒரு 100 மில்லி ஆயில் ஊற்றிங்க. அதில் வெங்காயம் கொஞ்சம் அரைச்சிங்க, ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணிங்க. கரம் மசாலா போட்டு, மிளகாத்தூள் போட்டு, உப்பு போட்டு, கொத்தமல்லி தூள் போட்டுங்க. நல்லா வேக விடலாங்க. மஞ்சத்தூள், உப்பு எல்லாம் போட்டுங்க. தக்காளி ஒரு 1/4 கிலோ நல்லா அரைச்சி ஊற்றுங்க. நல்லா இது மாதிரி பாருங்கள், நல்லா இது மாதிரி கொதித்து எண்ணெய் திரிஞ்சு வரட்டுங்க. எல்லாம் திரிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா இது வேகட்டுங்க. நாங்கள் சேனலை கண்டினியூவாக பார்க்கணுன்னாங்க எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் பண்ணுங்கள். அப்போ நாங்கள் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு வருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு பணம் எதுவும் கிடையாதுங்க. பாருங்கள், நல்லா அது வெந்த பின்னால் போட்டியை போட்டோங்க. குக்கரில் இருக்கிற போட்டியை பாதி போட்டியை 2 போட்டியில் 1 போட்டி அளவு இதுக்கு போட்டிருக்குறோங்க. நல்லா இப்போ வெந்து வருது பாருங்கள். இது மாதிரி நல்லா வெந்து வரும்போதுங்க, தேங்காய் ஒரு 1/4 மூடிங்க, பெரிய தேங்காய் அல்ல 1/4 மூடி தேங்காவை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி அதுவும் ஊற்றுனீங்கன்னா அருமையான சால்னா ஆயிடுச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்குங்க. நல்லா இளம் போட்டிங்க, நல்லா வெந்து அருமையாக வந்திருக்குங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போங்க நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வருங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்குங்க. ஒவ்வொரு வீடியோ போடுறதுக்கும் அருமையான போட்டி குழம்புங்க. நல்லா இது வெந்துருச்சுனா டேஸ்ட்டு பாருங்கள். உப்பு காரம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்குங்க. அதனால் உப்பும் காரமும் பார்த்து போட்டுக்குவோங்க. அவங்கவுங்களுக்கு தகுந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. நல்லா வெந்த பின்னாலங்க இதை வந்து கொத்தமல்லி தழை போட்டு தேவைன்னா ஒரு லைட்டாக எலுமிச்சம்பழம் 1/4 வாசி இது பண்ணலாங்க. அது வந்து அடிஷ்னல் தாங்க, அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரிங்க. கொஞ்சம் புளிப்பணுன்னா எலுமிச்சம்பழம் கொஞ்சம் இது பண்ணிக்கலாங்க. ரொம்ப அருமையான இதுங்க. சூப்பரான பாருங்கள், போட்டி குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க. நான் இதில் ஒரு ஐட்டத்தை சொல்லிட்டேங்க. ஒரு 50 கிராம் பூண்டு, 50 கிராம் இஞ்சியும் பண்ணுங்க. தாளிக்கும் போதே வெங்காயம் போடுற இல்லைங்களா, நெக்ஸ்ட்டு அது பண்ணுங்க. பாருங்கள், இப்போ கொத்தமல்லி தெளிச்சாச்சுங்க. அருமையான போட்டி குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த போட்டி குழம்புங்க சாப்பாட்டுக்கு, களிக்கு,